வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கான கமெண்ட்ஸோட நம்ம திரும்பியும் சந்திக்கிறோம். ஓகே, ஆக்சுவலாக ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். என்னன்னா இந்த மாதிரி வந்து ப்ரோ நீங்க கேமராவை பத்தி அதிகமாக பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு என்னன்னா அவர் அதுல ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருந்தாரு. நான் அதுக்கு வாய்ஸ் ரிப்ளை போட்டிருந்தேன். என்ன நீங்கன்னு இல்லை, பொதுவாகவே எல்லாரும் கேமரா தான் ப்ரோ ஹைலைட் பண்றாங்க. கடைக்கு போன் வாங்க போனாலே கேமரா எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அதனால தான் இந்த விவோ ஓப்போலாம் போனை ஏமாத்தி வித்துட்டு இருக்கானுங்க. அது என்னமோ நடந்துட்டு போகுது. கேமரா மட்டும் நல்லா இருக்கு. நமக்கு என்னன்னா ப்ரோ, இப்போ கௌதம் ப்ரோட்ட நான் கேட்டேன்னா கேமரா செக் பண்ணுவாரு, ஆனா அதை விட அதிகமா வந்து கேம் தான் செக் பண்ணுவாரு. ஏன்னா அது அவரோட இன்ட்ரெஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்ப்ளே, எனக்கு டிஸ்ப்ளே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்னா, கேமரா தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துமே பார்ப்பேன். ரீசன் இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, நான் 3230 காலத்துல ஏன் நோக்கியா வச்சிருந்தாரு, நோக்கியா ஏன் இன்னும் விசுவாசமா இருக்காரு, அதுதான் காரணம். ஸோ கேமரா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் சில சமயங்கள் யாராவது கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா, கேம்ல தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கேமிங்னா அதுக்குன்னு தனியா சேனல்ஸ் இருக்கும். நீங்க அதுல போனா உங்களுக்கு டீடைல் ரிவ்யூவா வந்துரும், சார்ட் போட்டு காட்டுவாங்க. சீரியஸா எல்லாராலயும் எல்லாமே பண்ண முடியாது, கண்டிப்பா முடியாது. ஏன்னா அது நம்ம ஏரியா இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்போ எனக்கு வந்து கேமரால சேஞ்சஸ் ஏதாவது வந்துச்சுனாலும் நான் கண்டுபிடிப்பேன். ப்ளூடூத் ஆடியோ கோடக்ல சேஞ்சஸ் வந்தாலும் நான் டக்குனு சொல்லுவேன். ஏன்னா நான் ரெகுலரா யூஸ் பண்றேன். சோ இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா எக்ஸ்டர்னல் அல்ட்ரால ப்ளூடூத் கோடக்ல டிஃபரன்ஸ் எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஆர்ஜினல் ஸ்டைல்ல 6ல பயங்கர டிஃபரன்ஸ். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்க திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால அதை ஸ்பாட் பண்ண முடியுது ப்ரோ. அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம இதுல வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா, கேஷுவலா ஒரு மீடியா சென்ட்ரிக்கா நிறைய விஷயங்கள் சொல்லுவோம், அண்ட் கேமரா ஸ்பெசிஃபிக்கா பேசுவோம். நம்ம யூசர்ஸே வந்து போன் சஜஷன் கேட்டாங்கன்னா, எனக்கு ஒரு 25K 30K கேமரா நல்லா இருக்கணும் ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் நிறைய கமெண்ட்ஸ் நாங்க பாக்குறதே கேமரா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கேக்குறாங்க. நான் கேமரா ரொம்ப ரேரா யூஸ் பண்றவன் அப்படின்னு சொல்லி வர கமெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு. கேமரா முக்கியம் அந்த பட்ஜெட்ல. இப்போ நான் 15,000 ரூபாயில எனக்கு கேமரா நல்லா இருக்கணும் அப்படின்னு கேக்குறவங்கள அந்த மாதிரி கமெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. கேமரா முக்கியம் எனக்கு ஃபர்ஸ்ட். ஃபேக்ட் தான். நிறைய பேருக்கு எனக்கு பேட்டரியும் கேமராவும் முக்கியம் ப்ரோ அப்படின்றாங்க. அதனால நான் இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, ஒரு வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன், 80K எனக்கு வந்து நல்ல கேமரா ஃபோன் சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அப்ப நம்ம வந்து நானும் நம்ம 2 பேரும் தான் உட்காந்து பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, ப்ரோ 80K என்னால சொல்லிட முடியும், ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அடுத்த அப்டேட்ல மாறிச்சுன்னா, ஒரு 2 அப்டேட்ல தலையில கவுந்துருச்சுன்னா, அதனால என்ன பண்ணுங்க, 30,000 ரூபாய்க்கே இப்ப வந்து நல்ல போன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த டைம்ல நாங்க இதை பேசிட்டு இருக்கிற டைம்ல iQOO Neo 10 ஆஃபர்ல 30,000, ஆட் ஃபைல 30,000 குள்ள தான இருந்துச்சு. Poco F7 ஃபைல ஆல் ரவுண்டர் போன். அப்ப பாருங்களேன், 8s Gen 4 பேஸ்ட் போன்ஸ், 8s Gen 3 பேஸ்ட் போன் 30,000. அது வாங்கிக்கோங்க. 50,000 ரூபாய்க்கு Canon, Nikon, Sony எல்லாத்துலயும் கேமரா இருக்கு, அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு பேசியிருப்போம். அது லைஃப் டைம் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸிங், இந்த கருமாந்திரம்லாம் எதுவுமே இருக்காது. ஐயோ அப்டேட் பண்ணலாமா, பயந்தா அப்டேட் பண்ணா கேமரா போயிருமா, இந்த பயமே தேவையில்லை. என்னமா பண்ணிட்டு போடா, நான் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், கேமராக்கு தனியா ஒன்று வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா இப்போ சோனிலேயே இந்த ஸ்லிம் கேமராஸ்லாம் வந்துருக்கு, அழகா பேக்கெட் போட்டு எடுத்துட்டு போயிடலாம். முன்னாடி தான் அந்த கேமராஸ் பெருசா இருக்கும், இப்பெல்லாம் இந்த கேமராலேயே நல்லா அவுட்புட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் ப்ரோ, மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. நம்ம அது வந்து அடிக்கடி எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால அதை பத்தியே அதிகமா பேசுற மாதிரி இருக்கு, தவிர வேற எதுவும் இல்லை. ரைட், ஃபர்ஸ்ட் விக்னேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஆஃப்டர் iOS 26.3 அப்டேட் 17 Pro US யூனிட் இதுவரை ஹீட் ஆனது இல்ல. வீடியோ பாக்குற எல்லாம் இப்போ என்ன யூடியூப்ல ஒரு 24 மினிட்ஸ் வீடியோ பார்த்திருக்கேன், ஃபுல்லா ஹீட். அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த 26.3ல முடிச்சு விட்டாங்களாம் 17 Pro. ஆஃப்டர் iOS 26.3 அப்டேட் 17 Pro US யூனிட் இதுவரை ஹீட்டே ஆனது இல்லையா. பட் ஆனா இப்போ ஹீட் ஆகுது. யூடியூப் பார்த்ததுக்கு ஹீட் ஆகுது 24 மினிட்ஸ்க்கு. அதான் சொல்லி பழமுறை. நான் என்ன நினைச்சேன்னா 26.3 வந்ததுக்கு அப்புறம் ஹீட் ஆகிற போன் ஹீட் ஆகல, ஹீட்டே இது வரைக்கும் ஆனது இல்லையா. இப்போ ஆகுது அப்டேட். இப்பதான் சொன்னோம் அப்டேட்ல கேமரா முடிக்கிறேன், நாங்க போனே முடிப்பேன்டா, அண்ணனுக்கு பிரச்சனை அண்ணனே அடிப்பேன்டா. அதுதான் சரி. காமேஷ் ப்ரோ அவர் போனை யூஸ் பண்ணிட்டு பேட்டரி நிக்கலன்றாருல, ஒரு மேஜிக்கை கண்டுபிடிச்சு நான் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தேன். எல்லாருமே மௌனம் காத்தோம். நம்ம டீம் எஸ் பஸ் என்ன பண்ணோம்னா, எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் மௌன அஞ்சலி நல்லா உட்காந்துட்டோம். என் ஒய்ஃப்லாம் சொல்றாங்க, எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. 14 கூகுள் அக்கௌண்ட் போடுறாரு அவர் ஒரு போன்ல. 14 கூகுள் அக்கௌண்ட் தெரியலையே. 14 கூகுள் அக்கௌண்ட் ஒண்ணு எனக்கு எப்படி முதல்ல நீங்க எப்படி 14 அக்கௌண்ட் போடுறீங்கன்னு கேக்குறேன். அதான் ஃபோன் டு ஃபோன் சிங்க் அப்படின்றாரு. அப்ப என்ன ஆகும், அதுல இருக்க எல்லா குப்பையும் அள்ளிட்டு வந்து இங்கே உட்காரும். எதுக்கு அத்தனை அக்கௌண்ட் முதல்ல அதை எல்லாம் ஆக்டிவா வச்சு யூஸ் பண்றாரா இல்ல சும்மா வச்சிருக்காரு? அவர் மொசாட்ல இருக்காரு, ரால இருக்காரு, ISIல அது சிங்கிங்லயே முக்காவாசி பேட்டரி. நான் அதான் அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க 14 அக்கௌண்ட் சிங்க் ஆச்சுன்னா எங்கெங்க விளங்குறது? ஒரு அக்கௌண்ட்டுக்கு அவ்வளவு ஸ்பாம் இமெயில் வருது, அதுலயே சிங்க்னு அதுலயே போயிருக்கும். 14 அக்கௌண்ட்லாம் சிங்க் ஆச்சு என்ன? 14 அக்கௌண்ட், 2 வாட்ஸ்அப், ஒரு டெலிகிராம். கருமாந்திரம் பிடிச்ச நோவா லான்ச்சர் வேற, அவன் ஒரு கபோதி, அது ஒண்ணு அறபோதையில சுத்திட்டு. இதுல என்னன்னா வாட்ஸ்அப்ல அவர் வேற சினிஃபீல்ட்ல இருக்கறனால அவர்கிட்ட இப்ப எப்படின்னா, ப்ரோ ஏதாவது சான்ஸ் இருக்கா, ஏதாவது புது ப்ராஜெக்ட் இருக்கான்னு கேட்டு ஏதாவது ஆர்டிஸ்ட் மெசேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் இவருக்கு கால் வந்து பாத்தீங்கன்னா போன் கால் நிறைய வருது, பிளஸ் அதே சமயம் வாட்ஸ்அப் காலும் வருது. இவ்வளவு வந்ததுன்னா இந்த போன் தாங்கும். அப்புறமா வந்துட்டு பேட்டரி நிக்கல.
அப்ப நீங்க வந்து Realme P4 பவர் வாங்கிக்கோங்க, 10,000 mAh பேட்டரி. இல்ல நான் கால்ஸ் வேற மட்டும் ஐடியா வச்சுக்கோங்க. வேற ஐடியா கொடுத்துறேன். பர்மனண்டா Zebronics 27,000 mAh வந்து உங்களுக்கு சால்டர் பண்றேன். சால்டர் பண்ணி பெல்ட்ல விட்டுருங்க, அந்த மாதிரி பண்ணிருங்க. என்னன்னா உங்களுக்கு சார்ஜ் போடுறது நைட் வந்து அந்த பவர் பேங்க் தான் நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க, போன் இல்ல அப்படின்னு. எஸ், அன்லிமிட்டட் பவர் சோர்ஸ் பாத்துக்கோங்க. அப்ப நம்மால 14 அக்கௌண்ட்லாம் வச்சா என்ன ஆகும்? இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் அந்த ஒரு மீம் வரும் பாத்தீங்களா, எல்லாருமே வரிசை அடிச்சுப்பாங்க, கிளிச்சிக்கு அடிப்பாங்க தலையில அடி, எல்லாரும் அடி. 14 அக்கௌண்ட். ஐயோ, நான்லாம் எப்படின்னா 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, அந்த 2 அக்கௌண்ட்டையும் செக் பண்ணி கிராஸ் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். 14 அக்கௌண்ட்டா? அவர் என்ன கேட்குறாரு, நீங்க எல்லா அக்கௌண்ட்டும் போட மாட்டீங்களாங்கிட்ட. ப்ரோ 5-6 அக்கௌண்ட் இருக்கு ப்ரோ, எல்லாத்தையும் போட்டு என்ன ப்ரோ பண்ண போறேன்? மெயினானது எனக்கு 2 அக்கௌண்ட் தேவை ப்ரோ, அந்த 2 அக்கௌண்ட் தான் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றேன். அவர்ல இல்ல சிவா, நான் 14 அக்கௌண்ட். தெய்வமே, நீங்க வந்து பெரிய ஆளு தெய்வமே. கூகுள்ல இருக்க சுந்தர் பிச்சையே ஷாக் ஆயிடுவார். 24 GB ரேமே பத்தாதுங்க, எங்களுக்குலாம் வந்து 1 TB RAM போடு. அவர் இப்ப புதுசா வந்து 48 GB RAM வேரியன்ட் வாங்குறாரு. எப்ப லான்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காரு. ஆமா, இனி இந்த மெமரி சிப் பிரச்சனைக்கு அப்புறம் 12 GB தாண்டி எவனுமே போக மாட்டான். சாம்சங் பாத்தீங்களா 12, OnePlus 15 12, எல்லாரும் 12 தான். 12லே லாக்கு. 16 GB ரேர் இனிமே. ஓகே, ஹரிஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ அப்படியே அந்த பிரைம் வீடியோ, அதாவது பேட் 7 அண்ட் சரி, அந்த ஐபோனுக்கு என்ன சொல்றீங்க? அடுத்த அப்டேட் வரை வெயிட் பண்ணுமா? கண்டிப்பா வேற வழி இல்ல ப்ரோ, வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுல என்ன கூத்துனா, சப்போஸ் இப்போதைக்கு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டப்புன்னு பீட்டாக்கு என்ரோல் பண்ணி பீட்டாக்குள்ள ஜம்ப் அடிச்சிருங்க, அவ்வளவுதான். ஓகே, எப்படி பப்ளிக் பீட்டாக்கு என்ரோல் பண்ணிட்டு ஜம்ப் அடிங்க. ஆனா இதுல ஒரு ஜோக் இருக்கு, பப்ளிக் பீட்டா என்ரோல் பண்ணி நம்மளால ஜம்ப் அடிச்சுட்டு அடுத்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுவார் விக்னேஷ் ப்ரோ கம்யூனிட்டி போஸ்ட்ல போயிட்டு, இல்ல சிவானா உன்கிட்ட பேசினது தப்பு தான், இப்ப பேட்டரி நிக்கல. அதுல 22 GB ஒருத்தன் அப்டேட் கொடுக்குறான், டவுன்லோட் பண்ண சொன்னா. 22 GB அப்டேட் லாஸ்ட் 20 ஏதோ அனுப்பிட்டான். எனக்கு 16 ப்ரோக்கே 19.3 GB, 17 சீரிஸ்க்குலாம் இன்னும் அதிகம் 21 அப்படிலாம் போகுது. இல்ல புரியல, அப்படி இருக்கு எனக்கு. 20 GB அப்டேட்டா? டேய், விண்டோஸ் அப்டேட்டே அப்படி நான் பார்த்தது இல்லடா. 8 GB பென் டிரைவ்ல விண்டோஸ் ISO ஃபைல வந்து நான் உள்ள போட்டு பூட்டபிளா மாத்திருக்கேன். 16 GB பென் டிரைவ்லாம் இப்பதான் போகவே ஆரம்பிச்சிருக்கேன். சரி, இந்த லூசு பைல காட்டானக்கு அப்புறம் இப்போ கோபைலட் போயிருக்கானுங்க, ஏதாவது ஒரு சில ஏஐ மாடியூலோட வருவானுங்களோன்னு சொல்லி இப்பதான் பென் டிரைவே 16 GB நோக்கி போறேன். இவன் என்னன்னா ஃபோனுக்கு அப்டேட் தரேன்னு சொல்லிட்டு பீட்டா, அதுவும் ஒரு பீட்டா, நான் வந்து ஃபுல்லா ஃப்ரெஷ் iOS 26 ஃபுல்லா எடுத்து இன்ஸ்டால் பண்றேன். ஒரு பீட்டா வருது, பார்த்தா மேபி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்து தலையே சுத்திருச்சுங்க. ஒருவேளை ஜெமினியோட எல்லா ஃப்ரேம் ஒர்க்கும் உள்ள வருதோ? இன்னும் ஒர்க் ஆகலையே. அது ஒர்க் ஆச்சுன்னா பரவாயில்ல. அப்ப அதுக்கு 40 GB அப்டேட் விடுவானா? 40 GB? ஆமா, ஏஐ மாடல்லாம் இன்னும் சும்மாவே அதிகமா இருக்கு. எங்க போகுதுன்னே தெரியலையே. எனக்கு ஏன் தெரியுமா இதுக்கு இப்ப 128 GB போதுன்னு ஒரு சேனல் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தான் ட்விட்டர்ல. அதுவும் iPhone 16 17 என்ன பண்ணுவீங்க? நாங்க கிளவுட்ல வச்சுக்கோம், அதுக்கு யார் காசு கட்டுவோம்? ஆயாவை கட்டுவோம், நாங்க தான் கட்டணும். என்ன iCloud பெரிய டார்ச்சருங்க. அதுல எது இருக்கு இல்லன்றது புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் தலை சுத்த ஆரம்பிச்சிடும். செல்லக்குட்டி. சரி, ஹரிஷ் ப்ரோ என்ன சொல்லிருந்தா, அப்படியே அந்த பிரைம் வீடியோ பேட் 7 அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஷாமி டேப்லெட்ஸ்லயும் HDR ஸ்ட்ரீமிங் ஹார்ட்வேர் ஆக்சிலரேட்டர் இருந்தா ஆன்ல இருந்தா ஒஸ்டா இருக்கு. ஆனா அதை டர்ன் ஆஃப் பண்ணா டார்க் சீன்ஸ் கிளியரா விசிபிள் இருக்கு. நீங்க சொல்லிருக்கீங்கல, அது கண்டுபிடிச்சிருக்காரு அவரு. அப்ப இப்ப எப்படி இருக்குன்னா, HDRன்ற ஆப்ஷனை நான் வந்து தூக்கி விட்டேன்னா HDR நல்லா வேலை செய்யுது. ஆமா, HDRங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணா ப்ளோ அவுட் ஆயிருது. அந்த இது அந்த பிளாக்ஸ் எல்லாம் காணாம டீடைல் இல்லன்னு சொன்னதுக்கு அது அவர் கண்டுபிடி போட்டு இருந்தாரு. அவர் கண்டுபிடிச்சு யூஸ்ஃபுல்லான கமெண்ட் இது ஆக்சுவலா. இல்ல, இவர் கண்டுபிடிச்சது சந்தோஷமா இருக்கு. இல்ல OS உட்கார்ந்து ஒர்க் பண்றானுங்களே, அரை போதையில என்ன ஒர்க் பண்றாங்க எனக்கு புரியல. HDR கேட்டா இருக்கு, அவ்வளவுதான். அது ஒர்க் ஆகுதுன்னு என்ன கேட்காத. டேய், ஒன்று ஆஃப் பண்ணாதான் ஒர்க் ஆகுதுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல ஆன் பண்றதுக்கு டாகில் என்ன கொடுத்த? அப்படிதான் இருக்கு எனக்கு. இதுல வேற அந்த நம்ம வந்து கொரோனா பாஸ்ட் அவுட். கொரோனா பாஸ்ட் அவுட்டா? அதனால ஐயோ, சுவிட்ச் போட்டா அங்க வீட்டுல சுவிட்ச் போடு. ஐயா அந்த பேட்ச் கொஞ்சம் அனுப்பி விடுங்க, வெயிட் பண்ணுங்க. எங்கடா வெயிட் பண்ணு? ஆபீஸ்ல தான் இருக்க, தட்டி விடுறேன். அண்ணா அந்த பட்டன் மட்டும் வீட்டுல வச்சிருக்கேன், அந்த மாதிரி இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா பேட் 8 இப்போ ரிலீஸ் ஆக போகுதுல, லேப்டாப்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் ஹவுஸ்னு ஏதோ போட்டுருந்தாங்க. பயங்கரமா லேப்டாப் ரீப்ளேஸ்மென்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. பாப்போம். மேபி ஐ திங்க் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிருக்காங்க போல. அது ஒண்ணு SOCல ஏதோ ட்விஸ்ட் வைப்பானுங்கன்னு தோணுது. ஆமா, சோ என்ன பாப்போம். ஓகே, நம்மால சும்மாவே SOC ஃபுல் ஓடிட்டு இருக்கு. 58 இல்ல ப்ரோ, 7+ Gen 3 இருந்ததுல, பவர் அவுட், டெம்பரேச்சர் கணக்கே கிடையாதுடா, எண்டே கிடையாதுடா. இந்த தடவை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா போன தடவையே வந்து அந்த கீபோர்ட் நல்லா இருந்தது, பேக் லைட், ட்ராக் பேட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா பிரீமியமா இருந்துச்சுங்க. இந்த தடவை என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம நண்பர் வந்து அஹமத் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் ப்ரோ. அப்பான் யூ பி பீஸ் அண்ட் த மெர்சி ஆஃப் காட் அண்ட் இஸ் பிளெஸிங். ஓ, அதுதான் அதுக்கு அர்த்தமா? தேங்க்ஸ் ப்ரோ.
Bro, due to the Ramzan is coming, listening to song is haram. Oh, அப்படியா? ஆமா. But now I am not worried. I can listen to the podcast in the free time. This month, please upload more videos, brother. Due to fasting month, it would be helpful for us. Thank you in advance. அதுக்கு தான் அந்த உங்களுக்கு வீக்கெண்ட் 6 மணி நேரம் 20 videos plus. எஸ் அத வந்து கம்பைல் பண்ணி போட்டதுக்கு ரீசனே அதுதான். வீக்கெண்ட்ல கேட்ச் அப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆளுங்க ஒரு சிலர்ல என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து என் ப்ரொஃபஷனே டிரைவிங் ப்ரோ. ஒரு வீடியோ மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ 7 மணி நேரம்லாம் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே போட்டு விடுவேன். திருப்பதி போயிட்டு வந்துட்டாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, பரத் ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். அவன் என்ன சொன்னான்னா, நீ இப்போ நான் முதல்ல சொன்னேன், நம்ம டீம் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா அது பண்ண முடியும். அந்த ஒரு 25 வீடியோ இருக்குன்னா, நீ என்ன பண்ணணும்னா அந்த 25 வீடியோ அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் என்ன வீடியோ வருதுன்னு பாத்தீங்கன்னா, நானும் கௌதம் ப்ரோவும் ஒரு கமெண்ட்ஸ் வீடியோ பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதுல பிரைமா வந்து iOS 26ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசணும் அப்படின்னு ஒரு ஜிஸ்ட் கொடுக்க சொல்றோம். இப்போ ஒரு வீடியோ முடியுது, அடுத்த வீடியோக்கு முன்னாடி நானே வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து அடுத்து என்ன வீடியோன்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். அந்த வீடியோ அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். 20 வீடியோக்கும் நான் என்ன பண்ணுவேன், அங்கங்க கொடுத்துருவேன். அடுத்த வீடியோ இதுதாங்க. அப்ப இல்லாட்டி அவங்க என்ன பண்ணலாம்னா, கீழே வந்து நம்ம கார்த்தி ப்ரோ டைம் ஸ்டாம்ப் போட்டுருவாரு. அடுத்த வீடியோக்கான டைம் ஸ்டாம்ப் இருக்கும், அதை கிளிக் பண்ணா அடுத்த வீடியோக்கு ஜம்ப் பண்ணிடலாம். சோ அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ எனக்கு தேவையில்ல, அடுத்த வீடியோ போயிடலாம் அப்படி. ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மார்டின் வுட்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து, தலைவா வைரல் யூடியூப் சேனல் சும்மா இருக்குன்னு டெலீட் பண்ணிட்டேன். சோ அவர் அதுல கமெண்ட் போட்டிருந்தாரு. அவரோட கமெண்ட் படிச்சோம். அந்த சேனலுக்கு பதிலா இப்ப அவரோட ஓன் இதுல இருந்து பேசி. ஓகே, சோ நம்மால வந்து மார்டின். ஓகே, தேங்க் யூ ஃபார் ரீடிங் மை கமெண்ட். உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரியும் நடந்துருச்சா? ஒரு 1 இயர் முன்னாடி ஹிந்திக்காரன் கால் பண்ணி எஸ்பிஐல இருந்து கால் பண்றோம், கார்டு மேல இருக்கிற நம்பரை சொல்லுன்னு சொன்னான். நான் நேம்லாம் கரெக்டா சொன்னேன். இவங்க தான் தெரிஞ்சுனால நானும் என் ஃப்ரெண்டை அவனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓ, ஃபுல்லாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என்கிட்ட எஸ்பிஐ பேங்க்கு இல்லைன்னு சொன்னேன். அப்போ என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். HDFC யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ அந்த நம்பரை சொல்லு. டேய் உனக்குலாம் மனசாச்சே இல்லையாடா சொன்னான். நீங்கள் எஸ்பிஐ தான் HDFC நம்பரை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் அங்கே கனெக்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுவாருன்னா, முன்னாடி ஒரு 25 சுவிட்ச் வச்சிருக்காங்க. எந்த பேங்க் அந்த சுவிட்சுக்கு மாத்திடுவாரு. அவ்வளவுதான், அந்த கேபிள் எடுத்து மாட்டணும், முடிஞ்சவங்க. அப்புறம் என் HDFC கார்டு கையில இல்ல, கனரா பேங்க் கார்டு தான் இருக்கு வச்சு HDFC ரிலீஸ் பண்ணி விடுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு ஓகே அந்த கார்டு நம்பர் சொன்னேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு போனை வாங்கி எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ரிலீஸ் பண்ணி விடுறீங்களான்னு எப்படி மாத்தி மாத்தி போட்டு கொண்டுட்டோமா. 10 minutes வச்சு செஞ்சோம் ப்ரோ. அப்புறமா அவனே கடுப்பாயிட்டான். தமிழ் கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டான் ப்ரோ அவன். நாங்க கண்டது அதை கணக்கு சிரிக்கிறான். அப்புறமா கட் பண்ணிட்டோம். எங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு செம்ம டைம் பாஸ் ஆச்சு. இது இன்னொரு தடவை என்னாச்சுன்னா ப்ரோ, இதே மாதிரி ஒருத்தன் கால் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணான். நம்ம வந்து சொல்றோம், அப்பயும் வந்து இதுக்கு நம்பர் சொல்லு அது நம்பர் சொல்லு. டேய் என்னடா நீயும் கூச்சமே இல்லாம 10 நிமிஷமா போலீஸ் கேரண்டே எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொன்னோமா. உடனே என்ன தெரியுமா, உடனே அவ்வளவுதான் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அந்த நம்பர் திரும்ப ஆன் பண்ண மாட்டாங்க. நான் வந்து திரும்ப வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எல்லாம் கால் பண்றேன், சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. பயம், போலீஸ்காரனுக்கே கால் பண்ணிட்டல. சரி வெயிட் பண்ணி, வெளில தான் என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருப்பான், ட்ராக் பண்ணியாச்சு உன் லொகேஷன் அப்படின்னு. அவ்வளவுதான் ஒரு அங்க கான்ஸ்டபிள் வந்துட்டு இருக்காரு, ட்ராக் பண்ணியாச்சு அப்படின்னு. ரியலாவே அவனுக்கு போலீஸ்க்குலாம் போன் பண்ணி மாட்டிருக்கானுங்க லூசுங்க. எவன் நம்பர் என்னன்னு தெரியாம கால் பண்ணி ப்ரோ. இப்போ ரீசெண்டா ஒரு ஜோக் ப்ரோ, இது என் ஃப்ரெண்ட் வந்து என்ன இருக்கு, ஃப்ரெண்டோட தாத்தாவுக்கு SBIல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. இப்பதான் இந்த நம்ம நண்பர்களே சொல்லியிருந்தாங்களே அது. ஆமா, அது லிங்க் ஆகல. அக்கௌண்ட் ஓபன் பண்ணா இவனுங்க வந்து என்னடா ஏதோ இவன் வீட்டு காசு எடுத்து பாக்கெட்ல இருந்து போடுற மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி விட்டுறாங்க. சரியா, அவருக்கு வயசு 90. அவருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஓபன் பண்ணி விட்டு வந்திருக்கானுங்க. அதுவும் இவன் சொல்றான், அண்ணா இவனுங்களுக்கு என்னென்ன ஐடியா அப்படிங்கிற. என்னது அப்படின்னா, இந்த டாக்ஸ் எவைட் பண்றதுக்காக போடுவோம்ல பிக்ஸட் டெபாசிட் மியூச்சுவல் ஃபண்ட், அதை 3 வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க. தாத்தா வயசே 90. இவர் என்னென்ன பண்ண போறாரு? ஏன்னா இவங்க டார்கெட்டுக்குலாம் இப்படி பண்றானுங்க. உங்க தாத்தா மேல வச்ச நம்பிக்கை, நாங்க வச்ச நம்பிக்கை கூட நீ வைக்க மாட்டேங்கிற உனக்கு அப்படின்னா ஒரு நிமிஷம் நாங்க பீப் போடுற மாதிரி இவங்க அடுக்கும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு காண்டா இருக்கும். தாத்தாக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணது ஏதோ டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு வரதுக்காக போட்டா, நீ என்னடான்னா என்னென்னமோ பேசுற. இதுல என்ன ஹைலைட் தெரியுமா, இவன் என்ன பண்ணிருக்கான், இவன் ஒய்ஃபுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு அக்கௌண்ட் இது SBIல தான் போட்டதுக்கு இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டான். ஓபன் பண்ணிட்டு இவன் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் இருக்கு. சரி ஒய்ஃபுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோமே சென்னையில அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்பதான் மேரேஜ் ஆயிருந்தது. சரி ஓபன் பண்ணா என்ன பண்ணிருக்கானுங்க, 3000 ரூபாய் டெபாசிட் பண்ண சொன்னாங்களா. இவன் என்ன பண்ணிருக்கான், சரி 3000 ரூபாய் ஓகே ஏதோ வைக்க சொல்றாங்க போல அனுப்பிட்டான். அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு கால் வரும்ல. எல்லாமே பார்த்துட்டு பார்த்தா பேலன்ஸ் 0 இருந்ததா. ஏய் 3000 அனுப்ப சொன்னா அனுப்பியிருந்தா என்ன பேலன்ஸ் 0 காட்டுது அப்படின்னா, சார்
உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் சார், உங்க மேல எங்களுக்கு அவ்வளவு கேர் சார், டிமேட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பார்க்கலையா நீங்க, உங்களுக்கு எஸ்பிஐல இப்போ டிமேட்டும் இருக்கு, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸும் இருக்கு. டேய் நாள கேட்கவே இல்லையாடா. 3000 கணக்கு. ஒன்னு என்ன சொன்னா தெரியுமா அவன், சார் இப்படிதான் போன வாரம் பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு பையனுக்கு நாங்க இன்சூரன்ஸ் நாங்க போட்டோம் 2 வருஷம் முன்னாடி, அவன் செத்துட்டான், 68 லட்சம் கிளைம் பண்ண முடிஞ்சது. இதுவே அவன் போடாம இருந்தா எப்படி இருக்கும்? டேய் என்னடா சொல்ல வர, நீ செத்தனா டேய் அடே ஆரம்பிக்கார, இப்பதான்டா கல்யாணமே ஆயிருக்கு, இப்பதான்டா லைஃபே மூவ் ஆன் ஆகுது, ஆரம்பமே இப்படியா. அதான் அவன் அதுக்கு சொல்லியிருக்கான் ப்ரோ, இந்த பாருங்க நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் எதுவும் இல்ல, ஆனா வி ரெக்கமெண்டிட்டான், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது ப்ரோ, நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். இத்தனைக்கும் அவன் பாருங்களேன், இவன் பேர் தெரிஞ்சதும் நாங்க வந்து ஜீசஸ்ட ப்ரே பண்ணிக்கிறோம். டேய் யாரா நீ, என்ன பேர் வினித் ஜெஃப்ரின்னு பேர் தெரிஞ்சோன்னு இப்படியே பேசியிருக்கான் ப்ரோ, நாங்க கருத்து ப்ரே பண்ணிக்கிறோம் ப்ரோ, உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனாலும் இதெல்லாம் தேவை ப்ரோ இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு. டேய் இல்லடா எனக்கு புரியல, அவன் என்கிட்ட கால் பண்ணி கேட்கறான், அன்னைக்கு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது சொல்றான், அண்ணே தாத்தாவோட போன்ல என்னென்ன ஆட் எல்லாமோ வருதுன்னு அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, எதை கிளிக் பண்ணாலும் ஆடா வருதுன்னு. ஆமாடா, வயசானவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ப்ரோ, இவங்க என்ன பண்றாங்க, காலையில குட் மார்னிங் அனுப்பலன்னா குடும்ப கோச்சிக்கும், அதனால என்ன பண்ணுங்க ஷேர் சாட் ஏதாவது ஆப்ல போறாங்க, அது என்ன பண்ணுது ஸ்பின் திஸ் வீல் டு வின்னு வரும், ஏதாவது இவங்கள ஸ்பின் பண்ணிட்டு ஏதோ ஒன்று காட்டும், அது போனா சரி இந்த போன் ஃப்ரீயா வருமாமா அப்படி அழுத்துறாங்க, அப்புறம் ஏதோ வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இப்போ நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணின்னு வரும், இவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, யுவர் ஃபோன் காட் அஃபெக்டட் எஸ் நோ அப்படின்னு வரும், இவங்க பாட்டுக்கு எல்லாத்துக்கும் எஸ் கொடுக்குறாங்க, எல்லா மால்வேரும் இன்ஸ்டால் ஆகி தொலையுது. இப்போ அவன் கேட்கறான் எங்க போனாலும் ஆட் ஆகுதுன்னு அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், இது வேலைக்கு ஆகாது, தாத்தாவுக்கு என்னென்ன போட்டோஸ் தேவையோ நீ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு லேப்டாப்ல ஏற்றிட்டு போனை ஃபுல் க்ளீன் வைப் பண்ணிட்டு தாத்தாக்கு என்ன பண்ணக்கூடாதுன்றது நீ சொல்லி கொடுத்துரு, முடிஞ்சாலும் ரீசார்ஜ் பண்ணிடுறேன். என்ன ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்குன்றது அந்த இது ஆப் லிஸ்ட்லயும் காட்டாதுங்க ப்ரோ. உள்ள இதுல கூத்து என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எல்லாத்தையும் அந்த லூசுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்கல்ல, எல்லா ஆப்பும் இருக்கான், அவருக்கு பென்ஷன் எல்லாம் ஓடிபி ஸ்கேம் எடுத்துட்டு போயிட்டே எடுத்துட்டு அவ்வளவுதான். ஏங்க ஐபோன்ல டீம் வியூவர் மாதிரி யூஸ் பண்ண முடியுது, பண்ணலாமே. ஐபோன்ல ஸ்கேம் இப்ப அப்படிதான், என்ன தெரியுமா இது, வயசானவங்களுக்கு கால் பண்ணி எடுத்துட்டு அழகா முடிச்சிடறானுங்க, அவ்வளவுதான். அப்ப யோசிங்க, இப்போ பிரைவசி கரெக்ட் தான், இந்த இடத்துல ஐபோனை குறை சொல்ல முடியுமா, நம்ம பர்மிஷன் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும். ஏன்னா ஆப் ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் ஆகுது இல்ல அது. ஆமா ட்ரஸ்டடுங்க, ஏபிகே கிடையாது. அவன் என்ன சொல்றான், பேங்க்ல இருந்தே கால் பண்ற சார். ஆமா உங்க ஆப் ஸ்டோருக்கே போங்க, அழகா நானா லிங்க் தரல உள்ளே இருக்கு அழுத்துங்கோ அப்படின்னுவான், மொத்தமா தூக்கின்னு போயிடுவான். தூக்கிட்டு போயிருக்கானுங்களே. வருணே சொன்னாரு, வருண் அதுக்கப்புறம் கடுப்பாயிட்டு என்ன பண்ணாருன்னா, அவங்க மாமாக்கு வந்து திரும்ப வேற ஒரு ஐபோன் வாங்கி இனிமே எதையுமே அழுத்தக்கூடாது, ஃபோன் கால்லாம் ஏதாவது வந்ததுன்னா எதுவாக இருந்தாலும் எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி, ஏன்னா அந்த மாதிரி எவ்வளவோ ஆயிரமோ ஒரு லட்சமோ என்னமோ ஆச்சு தூக்கிட்டாங்க. ஆமா ப்ரோ, இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, சைபர் செக்யூரிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 1000 இருந்து 10,000 கம்ப்ளைண்ட் வருது. அப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சீசன் மாறும் வேற கம்ப்ளைண்ட். அவங்க வந்து என்ன பண்றாங்க, ப்ரிஃபரன்ஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா, எல்லாரோட காசும் காசு தான், எவனோ ஒருத்தன் பார்த்தா 1 கோடி தொலைச்சிருக்கான். அப்போ இப்ப என்ன பண்ண வேண்டியதாயிடுதுன்னா, அவங்க நிலைமை அந்த 1 கோடி கேஸை தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவன் செலவு பண்றதுக்குள்ள அதை பிடிக்கணும்ல, செலவு பண்ணிடுவானுங்க. இது பெரிய தலைவலியா இருக்குங்க. இது இப்படிதான் இருக்கு நிலைமை. அப்ப பாருங்க, ஏஜ்டு பீப்புள் இந்த பிரச்சனை, அப்புறம் இந்த எஸ்பிஐ லூசு கம்யூனிட்டி இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவனுக்கு டார்கெட் இருக்குங்கிறதுக்காக மத்தவங்க ஜாலியா இருக்கிறது. இந்த டிமார்ட்லாம் டிஃபால்ட்டா ஓபன் பண்ணி விட்டுறாங்க. ஐயோ டிமார்ட்லாம் எனக்கு சம ஜோக்கா இருக்கு, என்னன்னே தெரியாத. இப்ப தாத்தா டிமார்ட்ல போய் என்ன பண்ண போறாரு, அவருக்கு என்னன்னே தெரியாது. டெய்லி இது என்ன ஸ்டாக் மார்க்கெட்னா அவர் சொல்லுவோம், உங்களுக்கு தாத்தாக்கு நாங்க ப்ரேயர் பண்ணிருக்கோம், அவர் இன்னும் ஒரு 5 வருஷம் இருப்பாருங்க அப்படின்னு. அதேதான், அதே டைலாக், சேம் டைலாக், அவ்வளவுதான். சரி, ஆனா அவன் வெறுத்துட்டான். அவன் என்கிட்ட சொன்னான், இந்த வெக்கவே இல்லாம சொல்றாங்க, என்ன ப்ரே பண்றேன்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரிடா அவன் சரி விடு அப்படின்னு. ஆனா அதுல ஹைலைட்டே அதான் கடைசியில. இருந்தாலும் உங்களுக்கு தேவைதானே. டேய் இல்ல எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர, நீ நல்லா இருப்பேன்னு சொல்ற, அப்புறமா என்னடா செத்துட்டா அப்படின்னு ஆரம்பிக்கிற, டேய் வழங்குவியாடா நீ. அந்த வடிவேலு தெரியல, கோயசர்லாம் வடிவேலும் உள்ள வந்து காரு வீடு இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. ஐயா நாளைக்கே நீங்க செத்துட்டீங்கன்னா, டேய் இன்னும் முதல்லவே நடக்கலடா. இந்த ப்ரோ நான் அதெல்லாம் வந்து அந்த படத்துல பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இப்படிலாம் இவனை காணே பேசுவானா அப்படின்னு. இப்படிதான் பண்றாங்க. பார்த்தா இப்போ ஃபோன் பண்ணி இன்ஸ்பிரேஷன் அந்த காமெடி தாங்க அப்படின்னு எஸ்பிஐல நாங்க ஃப்ரீ டைம்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இதோட ஹைலைட் என்ன தெரியுமா, எஸ்பிஐ வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சு சாகடிக்கிறான். இன்னொரு பக்கம் அப்ப அவனை சொன்னா என்கிட்ட, இந்த நேஷனல் லெவல்ல உள்ள கவர்மெண்ட் இந்த ஆத்தரைஸ் பேங்க்ல டார்ச்சரா இருக்குன்னு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். அப்பதான் நான் கேக்குறேன், டே இந்த HDFC ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் எல்லாம் உனக்கு இன்னும் ஸ்பெஷலா அவன் பண்ணுவாங்களே. ஆமாண்ணே, அவனுங்களை வேற விட்டுட்டோமே. அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, இருக்கிற கார்டு பத்தாதுன்னு, சார் நீ கோரல் தானே வச்சிருக்கீங்க, நான் பிளாட்டினம் தானே வச்சிருக்கேன், இந்த டைட்டானியம் தரேன். டே அதுக்கு எவ்வளவு இயர்லி ஃபீஸ்? 10,000 20,000 30,000 இருக்கு. அவன் என்ன சொல்றானா, 3 லட்சம் செலவு பண்ணிருங்க, 5 லட்சம் செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வே ஆஃப் பண்ணிடுவான். எது இந்த 2,000 கட்டுறதுக்கு நான் 3 லட்சம் செலவு பண்ணுமா? ஹைலைட் என்னன்னா, இவன் சொல்றான் என்கிட்ட ஆல்ரெடி 6 கார்டு இருக்குங்க, அதே எதுவும் யூஸ் பண்ண முடியாம தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்தாங்க 7வது கார்டு,
இது ஸ்பெஷல் அப்படின்றான். இது தனி லிமிட்டுங்க, ஷேர்ட் லிமிட் இல்ல. யூஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் யாராவது இப்படி கால் பண்ணா நம்ம என்ன கேட்கணும் தெரியுமா? நீ வேணா டாப் அப் பண்ணி விடு, நான் யூஸ் பண்றேன் அந்த மாதிரி கார்டுனா சொல்லு. நீ வந்து ஒரு 10,000 மாசம் வருஷம் போட்டு விடு, நான் வேணா செலவு பண்ணிக்கிறேன். வெக்கமே இல்ல. இது டார்ச்சர். அடுத்து என்னன்னா சிட்டி லிமிட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பேங்க் செட்ல ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு, அப்புறம் எஸ் பேங்க் 50,000 ரூபா. ஆமா பேலன்ஸ் சொன்னீங்களே, சூப்பரா இருக்கும். ஸ்பெஷல் HDFCல 20,000 சம்திங், 20,000 30,000 அந்த மாதிரி கேக்குறாங்க. கூடிய சீக்கிரம் துண்டாட்டிட்டு போக வேண்டியதா இடத்துல. ரைட். ஆகாஷ் ப்ரோ என்ன சொல்றாங்கன்னா, ஒன் டைம் அமேசான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டுக்கு டெலிவரி பர்சன் கால் பண்ணாங்க ப்ரோ. ஒரு ஜஸ்ட் 5 மீட்டர்ஸ் தாண்டி போயிட்டாங்க. லேண்ட்மார்க் சொல்லி வர சொன்னேன், வரேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல பார்சல் டெலிவர்ட்னு மெசேஜ் வருது. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டேன். அதுல வேற ஓடிபி கொடுக்குறானுங்க. அப்புறமா கஸ்டமர் கேர் பண்ணி சேம் ப்ராடக்ட் 0 அமௌண்ட் போட்டு ரீபுக் பண்ணி கொடுத்தாங்க. அடா பவிகளா, பரவாயில்ல, நல்லா கஸ்டமர் கேர் வந்து ரீச் பண்ண முடிஞ்சு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு 0 அமௌண்ட்டுக்கு திரும்ப புக் ஆச்சு. சில சமயங்கள்லாம் பின்னாடியே தொங்கிட்டு சுத்த வேண்டியதான், ஒண்ணுமே கிடையாது, ரெசல்யூஷனே வராது கடைசி வரைக்கும். விமல்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா ப்ரோ, ஐபோன் 17 Pro Max பேட்டரி ஹெல்த் 99, 48 சைக்கிள்ஸ் தான், 3 to 4 hour கேஷுவல் யூசேஜ், 30 to 85% சார்ஜிங் பேட்டர்னு, பட் ஸ்டில் பேட்டரி ஹெல்த் டிராப்டு. இனிமே 100 to 20 தான் ப்ரோ. அடிச்சு துவைங்க ப்ரோ எல்லாரும். எனக்கு வந்து இதுதான், நீங்க எல்லாருமே ஜாலியா யூஸ் பண்ணுங்க, எந்த போனா இருந்தாலும் சரி ஜாலியா யூஸ் பண்ணுங்க. நம்ம இவ்வளவு தூரம் அதை வந்து நம்ம மென்டல் ட்ராமா ஆகி நமக்கு பிபி மாத்திரை எல்லாம் போட்டுட்டு இருப்போம். அதுக்கு பேசாம அதை அடிச்சு துவைச்சிட்டு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அழகா பேட்டரியை புதுசு மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். சில சமயங்கள் என்ன ஆகும்னா, பேட்டரி மாத்திரம் பெஸ்ட்டுங்க. போனை வந்து நீங்களே லிமிட் பண்ணி அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணாம இருந்தா வேஸ்ட்டுங்க. நீங்க 80% போட்டாலும் அதே பேட்டரி ஹெல்த் தான் போகுது, 100% போட்டாலும் அதே பேட்டரி தான் போகுது. கண்டிப்பா கஷ்டப்படுறோம். இன்னொரு டிஸ்ட் தெரியும்ல, சப்போஸ் நீங்க வந்து ரிப்பீட்டடா ரெக்கர்சிவா உங்களோட அக்கௌண்ட்ல வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டே இருக்கீங்கன்னு தெரிஞ்சா, நீங்க வந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுவீங்கன்னா ட்ரஸ்ட்வர்த்தி கஸ்டமர் ஆயிடுவீங்க. அப்போ சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா, சில கேர் நீங்க போகும்போது நீங்க வந்து பேட்டரி மாத்த போறீங்களா, அவன் ஃப்ரேமே மாத்தி கொடுப்பான். ஓகே, ஒரு குட்வில் மாதிரி. ஆமா, நீங்க இவ்வளவு வாங்கியிருக்கீங்க வச்சுக்கோங்க. காமேஷ் ப்ரோக்கு இவ்வளவு தூரம் அவர் சாம்சங்க போட்டு பால் காய்ச்சி இங்கேயே உட்காந்து தவசம் எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா நந்தனம் போனா அவரோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, S4, S3, S5, Note 4 அப்படி வரிசையா வரும். உடனே அவரை பார்த்ததுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் அக்கௌண்ட் லாகின் ஆனதுமே, நீங்க ரொம்ப வருஷம் சாம்சங் யூசர் ப்ரோ, உங்களுக்கு பண்ணாமையான்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் அவருக்கு ரொம்ப கம்மியாவே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சாம்சங், ஆப்பிள் இவங்க கிட்ட இருக்க பெரிய பிளஸ் இதுதான். இந்த சைலண்ட் ஜோக்கர் தான் நம்ம கூகுள். அவனும் பாத்தீங்கன்னா இப்போ ராகவனோட வீடியோ பார்த்திருப்பீங்க, அழகா 6Aக்கு வந்து சொல்லாமே பேட்டரி மாத்தி கொடுத்தாங்க. எனக்கு வந்து இதுதான் ப்ரோ, இப்போ இந்த பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, இதே தான் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, இப்போ ஒரு விவோவோ இல்லாட்டி ஓப்போவோ ஷாமியோ எல்லாருமே வந்து அவங்களோட ஓன் ஸ்டோர் ஒரு ஸ்டேட்லயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பக்கா ப்ரோ, பிரச்சனையே இல்லை, அவ்வளவுதான், பக்காவா இருக்கும். ஏன்னா இப்போ 13 Pro நம்ம கிருஷ்ணா ப்ரோ எடுத்துட்டு போனார் பாத்தீங்களா, பெங்களூர்ல உள்ள பிரீமியம் கேரா ஏதோ ஒரு பேரு லைன் விழுந்துருச்சு. ஆமா, அது புதுசா அந்த ஷாமி ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா, எடுத்துட்டு போனாரு பிங்க் லைன். போனதுமே பார்த்தாங்க 3 இயர்ஸ் ஓல்ட் கிடையாது, மாத்தி கொடுத்துட்டாங்க. அவங்க எக்ஸாமின் மட்டும் பண்ணுவாங்க, ஆமா கீழே போட்டிருக்காங்களான்னு, இல்லைன்னு மாத்தி கொடுத்துட்டாங்க. இவ்வளவுதான் ப்ரோ. சோ இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 13 Pro ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சு. ஆமா, 12 Pro இருக்கு ப்ரோ, 12 and 13 ரெண்டு சீரிஸ்மே இருந்துச்சு ஆக்சுவலா. 12 Pro and 13 Pro லொகேஷன் ஜாஸ்ட் உடனே மாத்தி கொடுத்துறாங்க. ஏன்னா அது வேற பிரீமியம் ஸ்டோர் வேற, இந்த அலைய விடுறதெல்லாம் கிடையாது, டைரக்டா ஷாமியோட பிரீமியம் ஸ்டோர். ஸோ எம்ப்ளாயிஸுமே ஷாமியோட எம்ப்ளாயிஸ். இங்க பாத்தீங்களா, த்ரெட்ல 17 சீரிஸ் 40ல இருந்து 50 சைக்கிள்குள்ள 1% குறையுதுன்னு ஆல்ரெடி போட்டிருக்காங்க நிறைய யூசர்ஸ். பட் SOT ப்ராப்ளம் இல்ல, இப்போதைக்கு கேஷுவல் யூசர் தான். 10 hours SOT சிங்கிள் சார்ஜ்ல வருது, 100 to 20%. ஹெவினா 7 hours SOT வருது ப்ரோ. 2 to 3 hours வீடியோ அண்ட் போட்டோ டியூரிங் வேர்ல்டு கப் T20 மேட்ச். 5G ஆனு வோடஃபோன். சென்னை ஃபுல்லா 5G வரல, பட் சேப்பாக்ல 700 MB ஸ்பீடு 5G வேற லெவல். VI ஆமா, VIயும் நினைச்ச பாவமா தான் இருக்கு. ஆக்சுவலா VIக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. நல்லா இருக்கு ப்ரோ VI. நீங்க ரீசெண்டா ஒரு அப்ப நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, போட்டிருந்தீங்க, எனக்கு கரெக்டா சொல்லுங்க, நான் VI போட்டுமா ஜியோ போட்டுமா? ஏன்னா அடுத்து BSNL இருந்து நான் மைக்ரேட் ஆகும். உங்களுக்கு 5G யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க VI போயிருங்க ப்ரோ. இப்போ 5G யூஸ் பண்ண மாட்டேன், என்ன 2 கொம்பா முளைச்சு. 5Gக்கு தான் நீங்க ஏர்டெல் வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு திரும்பவும் ஒரு 5G வாங்கணும்ன்ற நான். இப்போதைக்கு வோடஃபோன் வாங்கிட்டு எப்ப 5G வருது அப்ப வேணா. வோடஃபோன்ல 3G வேற வரும்ல. ஆமா, அதுல மிட் நைட்ல ஃப்ரீ வேற இல்ல வோடஃபோன் அன்லிமிட்டெட். சரி, நான் எப்படி சுடுகாட்டுக்கு போக மாட்டேன், ஃபிளாக் ஃபைல் டவுன்லோட் போட்டு தூங்கிடுங்க, 100 GB. சரி, ஓகே. அடுத்து வந்து VCS Arun அப்படிங்கிற நம்பர் வந்து, I have a very strange issue. I got a new number in 2019. From that time, I am receiving message from the SBI account holder. Whenever he withdraws or deposits money in his account, I tried reaching out the SBI people, but they asked me to provide the account number. I said I don't know the account number since it is not my account. They asked me to visit the bank and give a letter. I told them why I should do that since it is not my account. I was wondering why they can't find the account holder name with the phone number. கண்டிப்பா பண்ணலாம், which I have given to them. Not sure if any security issues there in changing that from the bank side. The account holder is also not cared about this, it seems. அவருக்கு தெரியவே தெரியாது ப்ரோ, வயசானவரா இருப்பாரு.
ஒரு 50+ 60+ இருப்பாங்க. அவங்களுக்கு சீரியஸா இந்த அளவுக்குலாம் அவேர்னஸ் தெரியாது. இப்போ எங்க அப்பாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செலான் ஃபில் மாத்த பண்ணி முடியும். ஏன்னா பேங்க் அப்படி மாத்த மாட்டான். எஸ்பி நேர்ல போனாலும் வேலை நடக்காது. இதுல எங்க கிராமத்துல வந்து மாசம் 1000 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து வரதான் அவரோட வருவாயாவே இருக்கும் பாட்டிக்கு. அந்த பாட்டியை போய் 5000 மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லுவான் பைத்தியக்காரன். ஏய் 5000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா மெசேஜ் வந்துச்சுன்னு அங்க போய் கார்டு போட்டு 0 காட்டுது. அது மினிமம் பேலன்ஸ் நீங்க வைக்கல, ஃபைன் எடுத்துக்கிட்டோம். அப்போ அதையும் நான் எடுத்துக்கல, எல்லாத்தையும் நீயே தான் எடுத்துக்கிற. ஆமா பாவிகளா இப்படிதான். ஆனா பேங்கிங்ல இருக்கக்கூடிய ஓட்டைகள் வந்து ரொம்ப டார்ச்சரா இருக்கு. கடுப்பு. ஓகே, நம்மாளு தியாகராஜன் ப்ரோ, குட் ஈவினிங் பிரதர். Oppo Reno 15 Pro Mini 1256GB ஷார்ட் ரிவ்யூ. கேமரா பக்காவா இருக்கு, பேட்டரி பேக்கப் இஸ் ஆல்சோ சூப்பர். SOT 4 hours, ரிமைனிங் 58% பேட்டரி. 6.3 inch யூஸ் பண்ண சூப்பரா இருக்கு ப்ரோ. ஐஃபோன் காப்பி. யார் மொபைலை பார்த்தாலுமே கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி ஐஃபோன் வாங்கிட்ட போல அப்படின்னு கேட்குறாங்க. ஐ எம் என்ஜாயிங் திஸ் மொபைல். காம்பேக்டான டிவைஸில் நல்ல பேட்டரி வச்சு நல்ல கேமராவோட நல்ல மொபைல். என்னோட எதிர்பார்ப்பு வேஸ்ட் ஆகலை. பிக் தேங்க்ஸ் டு பேட்மேனு ஃபார் சஜஸ்டிங் திஸ் மொபைல். உங்களுக்கு தான் சரி. இப்போ என்ன ஹைலைட்னா X300 இருக்குல்ல ப்ரோ, அதுவும் செம கிரேசி ப்ரோ. அதுவும் அதே தான், அதுலயும் 6000 mAh இருக்கு. அதுல வந்து 9500 வர. சோ பெர்ஃபார்மன்ஸ் விவோ விட Oppo பேட்டரி நல்லா நிக்குது. அது ஏதோ மேஜிக் பண்ணி ஆப்டிமைசேஷன் கொடூரமா. இல்ல ப்ரோ, இதுல என்ன கொடுப்பேன்னா விவோலயும் பேட்டரி நல்லா நிக்குது. 9500 ஒரு வார்ம்னஸ் இருக்கு. ஏன்னா என்னோட யூஸ்க்கே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண கேமராவே யூஸ் பண்ணாலும் கூட 7+ hours வந்துருது SOT. அதுவும் ஒரு நாள் தாண்டிடுது, ஒரு நாள் தாண்டி போகுது. சில அந்த பேட்டரி கிராஃப்லாம் பார்த்துருப்பீங்களா, சில இதெல்லாம் ஆக்சுவலாக ரிவ்யூ ஷூட் பண்ணியாச்சு, நம்ம SRK போஸ்ட் பண்ணுவான். அதில் நான் காமிச்சிருப்பேன். ஒரு நாள் வந்து நான் ஷாக் ஆகிட்டேன். 6 மணிக்கு முன்னாடி ஏதோ நான் ஃபோன் எடுப்பேன் 100%. அடுத்த 2 மணி நேரம் நான் யூஸ் பண்ணுறேன்ல, ஃபோன் காலு, மியூசிக் ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்ணுவேன். 100லேயே இருக்கும். அதான் 100க்கு அப்புறம் ஒரு 10 மணி நேரம் கிட்ட சார்ஜ் ஆகுது எக்ஸ்ட்ராவா. அப்புறம் என்னாச்சுன்னா 100 ட்ராப்பே ஆகுது. 6 மணிக்கு மேலே நான் வெளில சுத்த ஆரம்பிச்சேன்ல, வீட்டுக்கு நைட்டு 10 காலுக்கு வருவேன். அப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பேன், 95 இருக்கும். நான் அதான் அப்புறம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை காமேஷ் ப்ரோக்கு அனுப்புறேன். ஐயா சிவோ, நீங்க வேற ஃபோன் யூஸ் பண்றீங்க சிவோ, ஒழுங்கா என் ஃபோன் யூஸ் பண்ணுங்க சிவோ. வேறனே வந்து என்ன என் பேரை டார்னிஷ் பண்றீங்க நீங்க. இதுல வேற ஓவர் நைட் ட்ரெயின் ஒன்று இருக்கும் இல்லையா, அது பார்த்தா 2% என்னவோ தான். அப்படியே இப்படியே இருந்தது லைன் ஸ்ட்ரைட்டா. அடுத்த நாள் காலையில இருந்து திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். மொத்தமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து SRK அனுப்பினே. என்னடா நான் காலையில இருந்து கேமராவை போட்டு போல 2 அக்கௌண்ட் வெஸ் 14 அக்கௌண்ட். கூகுள் அக்கௌண்ட் நைட் ஃபுல்லா சிங்க்ரனைஸ் ஆயிட்டு இருக்கு 14 அக்கௌண்ட். ஐயோ. சோ அதனால என்னாச்சுன்னா X300 வந்து அந்த வார்ம்னஸ் 100% வார்ம்னஸ். அது நம்ம யூசர்ஸே சொல்லிருந்தாங்க பேட்டரி லைஃப்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ, அந்த ஐடில் ட்ரெயின்லாம் ரொம்பலாம் இல்ல. நான் கேஸ் எல்லாம் வார்ம்னஸ் கன்ஃபார்மா இருக்கு, அது ஒத்துக்கிட்டாங்க. நான் கேஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணேன். கேஸ் போட்டா தெரியல, கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என்னால அந்த வார்ம்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஆனா கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணா அந்த ஃபோன் நல்லா இருக்கு. ஆமா, இந்த ரெனோவும் அப்படிதான் இருக்கும். கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணா 3 வந்து அந்த ஒரு காம்பாக்ட்டா இருக்கும். அடுத்து கோபிநாத் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் வாட்சிங் ஆல் யுவர் வீடியோஸ் டெய்லி லாஸ்ட் 2 years. யூ ஆர் டூயிங் கிரேட் ஜாப் அண்ணாஸ்ன்னு போட்டிருக்காரு போல. குட் கண்டென்ட் மேக்கிங் அண்ட் சல்யூட் டு என்டர் டீம். கௌதம், SRK, காமேஷ் அண்ட் ஃபோனர் டீம், நன்றி. எவ்ரி டே நைட் 1 hour டு ஹியர் யுவர் வீடியோ. யூ ஆர் மை என்டர்டைன்மெண்ட் இன் ஒயில் கிளீனிங் வெசல்ஸ். ஓ, எங்கால் தனியா தங்கியிருக்காரு போல. அப்ப ஓகே, ஐ எம் யூசிங் போல்ட் முஸ்டாங் எல்லோ எடிஷன் TWS. ஆமா, using last 1 year. After 6 months I put left earbuds in water, then I took it, it was not working. I sent service because in warranty they took 1 week to service, then it's working fine. bro தண்ணில போட்டதுக்கும் பண்ணி கொடுத்திருக்கானே bro. bro போல்ட் அவ்வளவு நல்லவனாடா நீ. போல்ட்டை விட போல்ட் நல்லா இருக்கும் போல. நான் இத்தனைக்கும் ஓபன் பண்ண தெரியும் வர. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். அவ்வளவு ஸ்வெட் பட்டு அவ்வளவு இருக்கும் ஏதோ நினைச்சிட்டு பண்ணி கொடுத்திருக்கான். பரவாயில்ல. After 1 month again it was not working. Sent for service again, same week got now it's working. No issues. The cost 1600. They took service 2 times without any cost. Every time service they send me one type C cable as well, complimentary. For this cost they are doing service very good bro compared to other brands in the market. Now I come from for buds review. It's really worth. குட் பேஸ், பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு. எஸ்பெஷலி தி ஸ்டார்டிங் கார் சவுண்ட் அல்டிமேட்டா இருக்கு. ஒரு இந்த இக்னிஷன் சவுண்ட் வரும் ப்ரோ. ஆக்சுவலா வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வாங்கணும் தெரியுமா ஆசையா. அப்போ வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஸ்டாக் EQ இருக்கும் ப்ரோ. ஸ்டாக் EQ நல்லா இருக்கும். ஆப்ல போய் EQ மாத்தணும்னு வைங்களேன், அது ஏதோ காணா சொல்லிருக்கீங்க நீங்க. நம்ம கேவலமா இருந்தது. அதனால இவனுங்க மேபி இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணிருக்காங்க போல. பரவாயில்ல. அவங்க வந்து இப்போ அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நல்ல விஷயம். 2 தடவை சர்வீஸ் பண்ணி கேபிள் அந்த கார்ல ஓவர்ஸ்லாம் அந்த பட்ஸ் வாங்குனாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ப்ரோ இப்போ அந்த முஸ்டாங் ஓவர் ஹெட் நல்லா இருக்குன்றாங்க ப்ரோ. லைட் இருக்குது ப்ரோ. இந்த இடத்துல அந்த ஆர்ஸ்ல லைட் வச்சிருக்காங்க. இப்போ புது மாடல்ல ப்ரோன்னு வந்திருக்கு. அது நல்லா இருந்துச்சு. வாட்ச் பாத்தீங்களா? மஸ்டாங் வாட்ச். ஆமா பார்த்தேன். செம்ம ஸ்டைலா பண்ணிருக்கானுங்க ப்ரோ.
எல்லாம் ஓகே. எனக்கு மனதளவுல என்ன இடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்து இப்ப அந்த வாட்ச் வாங்குறது பத்தி தப்பு இல்ல. இல்ல 399 தான் இன்ட்ரோடக்டரி ஆஃபர். இப்போ 499 ஆயிருச்சு. 1000 ரூபாய் ஏத்திட்டான். இப்போ இல்ல 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுல டேட்டா ஆனா என்ன இருக்கும்? இப்போ பீடோமீட்டர் மட்டும்னா ஓகே ஜாலியா யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்டெப் கவுண்ட் மட்டும். டேட்டா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கோங்க. லுக்கா இருக்குல்ல, டயர் மாதிரி கொடுத்துருக்க நம்ம ஸ்டாப்பை நல்லா பண்ணி சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தானுங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நமக்கு வந்து எப்படின்னா காலகாலமா இருக்கிற டேட்டாவை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். அதுல இல்ல நீங்க ஃபிட்னஸ் ஓரியண்டா இருந்தா அந்த மாதிரி போக முடியாது, ஆப்வியஸ்லி போக முடியாது. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். அதான் நீங்க சொல்லுவீங்களே ஒரு ஃபங்கியா ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. நான் அதுல ரொம்ப டீப்பான லுக் டிஃபரெண்டா இருக்கு. எல்லாரும் வந்து என்னைய நோட் பண்றாங்க. ஆமா, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது யாருன்னா ரொம்ப மெனக்கெட்டு வேலை செஞ்சிருக்கானுங்க. அந்த மஸ்டாங்கோட கொலாப் சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்டர் ஸ்கை அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ காட் Kratos ஸ்டார் பட்ஸ் TWS ஃபார் 379 இன் கிரெட் டீல். கிரெட் சரி கிரெட்ல இருக்கான்னு பாருங்க. இருக்கு, கிராட்டோஸ் வருமே அப்பப்போ வரும். சரி இந்த பட்ஜெட் வந்ததுன்னா சொல்லுங்க வாங்கிடலாம். ஓகே. I always used neck band but this time I thought to give this a try because of the price. செம worth for the price bro. இந்த பிரைஸ்க்கு டச் கண்ட்ரோல்லாம் இருக்கு, working good, ரேஞ்சும் சூப்பரா இருக்கு. If anyone get this model below 400 please buy. Definitely you will not be disappointed. Disclaimer, user manual or how to use videoலாம் கிடைக்காது. Will have to buy and adapt. ஓகே ஆக்சுவலா என்ன அந்த இதுக்கு சொல்றாரு போல, அதாவது அதுல இருக்கக்கூடிய காம்பினேஷன் என்ன, டபுள் டாப்பா ட்ரிபிள் டாப்பா அதெல்லாம் இருக்காது. அது ஃபேக்ட் ப்ரோ, அது வந்து எப்பயுமே யூஸ்வல் தான். போடு எங்க ஆள் இப்ப கண்டுபிடிக்கிறாரு பாருங்க என்ன இருக்கு. இப்ப சார்ஜர்லாம் இருக்கு பாருங்க. Kratos N1 நம்ம வாங்குனது. Kratos ஆமா. நம்ம ஆல்ரெடி அது வந்து 280க்கு வாங்குனோம். 249 இவன்ட்ட கிரெட்ல. என்னது இது, இந்த ஸ்டிக் நல்லா இருக்குமா ப்ரோ? இந்த ஸ்டிக் அது ட்ரைபாட் வித் ரிமோட் செல்ஃபி ஸ்டிக் 249 நல்லா இருக்குமா ப்ரோ? நல்லா இருக்கும். சரி இது ஒன்று போடுங்க ப்ரோ. ஓகே, அப்புறம் வேற அப்படியே பாருங்க. Kratos TWS இதுதான் சொல்றாரா? TWS இதுலயே இருக்கு 399 10 hours play time. இத போட்டுறலாம் ப்ரோ. ஓகே. அந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து இந்த AirPods Pro மாதிரி இருக்கு. அப்படியே அட பாவிங்களா. AirPods தான் அது. கேஸ் என்ன முட்டை மாதிரி இருக்கு. நல்லா இருக்குது. K2 செல்ஃபி ஸ்டிக்ங்கிறதும் Kratos ஓடது தானா? ஆமா தான். இது என்ன அட்வான்ஸ்ட் வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் ஏதாவது வச்சிருப்பானுங்க. எக்ஸ்ட்ரா ட்ரைபாட் ஸ்டாண்ட் தான் இந்த மாதிரி வருது பாருங்க. அதாவது ஸ்டாண்ட் மாதிரி வருது. அது வெறும் கிளாம்ப் மாதிரி தானே இருந்துச்சு. இது ஏதோ இந்த இது மாதிரி கொடுக்கும். சரி ப்ரோ, அப்ப இந்த செல்ஃபி ஸ்டிக்கையும் அந்த சார்ஜர் இருக்கு 45 வாட் சார்ஜர் 449. அது நம்ம இப்ப தேவையில்ல. ஆனா நீங்க அந்த இது காமிச்சீங்க 599. Kratos ஸ்பீக்கரா? ப்ளூடூத் ஸ்பீக்கர் லைட் எரியுது பாருங்க. மைக் ப்ரோ அது. ஆமா மைக் இருக்கு. இங்க இருக்க மைக் ப்ளஸ் ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் 599. சரி அப்ப அதையும் போடுங்க. நான் அந்த நான் உங்களுக்கு இதுல அனுப்பி விட்டுறேன். வேற என்ன இருக்கு? ஏன்னா அந்த மைக் 22.5 பவர் பேங்க் 699 rupees 10000 mAh. சரி அது வெடிக்காம இருந்தா சரி. அடுத்து மசாஜர் கன் வச்சிருக்கான். வயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஆப்பிள் வாட்ச் பட்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்கா சார்ஜ் பண்ணலாம். என்ன கிரெட்டுக்கு உனக்கு என்ன டை அப்? எல்லா பிராண்டுமே இவங்க கூட டை அப்ல இருக்காங்க. Realme பட்ஸ்லாம் விக்கிறாங்க. T200லாம் இருந்துச்சு இதுல. அதே 1499. சரி எனக்கு இப்போ இதுல என்னலாம் தெரியுமா ப்ரோ வேணும்? அப்படியே ஃபர்ஸ்ட் போயிருங்க. அப்புறம் கீழே ஒன்னு ஏதோ இருந்தது. இது என்னது ஸ்டீம் அயன். அந்த Xiaomiல இருக்குமே அயன் ஒண்ணுங்களா அது. சரி ஸ்பீக்கர் சொன்னீங்க. ஆமா ஸ்பீக்கர் நம்ம ஆட் கட் பண்ணிடலாம். அடுத்து அந்த இந்த செல்ஃபி ஸ்டிக் ஆட் கட் பண்ணிடலாம். அடுத்து TWS ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. இந்த மூணுமே ப்ரோ. சார்ஜர் அந்த கேபிள் அதெல்லாம் வேணாம். சார்ஜர் அதெல்லாம் வேணாம். ஓகே இந்த மூணு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வேற எதுவும் தேவையில்லையா? வேற எதுவும் தேவையில்ல. போதுமா? புக் பண்ணிடலாமா அப்படிங்கிறாரு நம்ம. ஓகே ப்ரோ போட்டுடலாம் அதை. ஓகே வேற லெவல் போங்க. தேங்க்ஸ் ப்ரோ ஒண்டர் ஸ்கை. நாங்க பாருங்க உங்களால இப்ப லைவாவே 3 ப்ராடக்ட் புக் பண்ணிட்டோம். இந்த மூணுமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து அந்த மூணுத்துல நீங்க சொன்ன மாதிரி TWS எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு கியூரியோஸா இருக்கு. செல்ஃபி ஸ்டிக் ஏன் கேக்குறேன்னா, நான் இப்போ டிராவல் பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் இன்னும் குட்டியா இருக்கும். கரெக்ட். வித் ஸ்டாண்டோட வருதுல்ல அது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஏதோ ஹோட்டல்ல தங்குறேன்னா நிறுத்தி டேபிள்லயே வச்சு இது பண்ணிக்கலாம். கரெக்ட். நீங்க ஏதாச்சும் இதுல வச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இது பெட்டர். நான் கொஞ்சம் பெரிய ஸ்டிக்கா வாங்கி வச்சிருந்தேன் ப்ரோ. அது தூக்கிட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது கொஞ்சம் குட்டியா இருக்கும். பெஸ்ட். ஏன்னா நிறைய டிராவல் பண்ணா. அந்த ஸ்பீக்கர் ஏன் வாங்கினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குட்டீஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோன்னு வைங்களேன், அவனுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ இல்லனா என்ன பண்ணுவானுங்க, டிவி பாப்பானுங்க. அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணா என்ன பண்றானுங்க, அவனுங்க அனௌன்ஸ்மென்ட் பண்றானுங்க. பார்க்கவே நல்லா இருக்கு ஆக்சுவலா. அழகா இருந்துச்சு. RGB லைட்லாம் போட்டா நைட்ல சூப்பரா இருக்கும். சோ அதனால கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு அந்த 3 ப்ராடக்ட். ஓகே அடுத்து வரும் ஃபியூச்சர்ல நம்ம கௌதம் ப்ரோ வரும்போது அந்த 3 ப்ராடக்ட்டையும் நாங்க என்ன பண்றோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். கண்டிப்பாக. ரைட்டுங்க. சோ இத தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபுரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.